வணக்கங்க. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, லக்ஸரி யூஸ்டு காரை வாங்கலாமா வேணாமா, எப்படி இருந்தால் வாங்கலாம், இப்போ யூஸ்டு காரை எந்த ரேஞ்சில் வாங்கலாம், இதை தான் நான் பேச போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டு 82 lakhs இருக்க BMW காரு, யூஸ்டு கார் வந்து மேபி தேர்ட் ஓனர் வந்து 11 lakhsலேயே அவைலபிளாக இருக்குது நெகோஷியேட் பண்ணி. சப்போஸ் நல்லா நெகோஷியேட் பண்ணால் சில டைம் வந்து 10 lakhsக்கே அவைலபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ 10 lakhsக்கு வாங்கினா எல்லாருமே நம்ம டெம்ப்டாக இருப்போம். அவ்வளோ 80 lakhs கார் 10 lakhs கிடைக்கிது, ஓட்டி பார்த்தா ரொம்ப பாஸாக இருக்குது. ஏன்னா லக்ஸுரி காரில் சஸ்பென்ஷன் வந்து அதுக்குன்னே டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட ஆட்டோமேட்டிக் சீட்டிங் கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பெடல் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெமரியை வச்சு மூவ் ஆகும். ஸோ அவ்வளோ ஃபியூச்சர் இருக்கப்போ ஏதாவது ஒரு சின்ன பாட்டு போனாலும் அதோட சர்வீஸ் காஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 6000 ரூபா i20யில் 6000 ரூபா டயர்னால், இந்த மாதிரி லக்ஸுரி காரில் 18,000 20,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ ரெகுலராக சர்வீஸ் போனீங்கன்னா அதே 10 lakhsக்கு வாங்கின கார் ஒரு i20 வந்துட்டு ஒரு 15,000ல் முடிஞ்சிடும், நார்மல் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ் மட்டும். இதே இது லக்ஸுரி காரை நீங்கள் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதோட ஸ்கில்டு பர்சன் வந்து இங்கே கம்மி. ஸோ ஸ்கில்டு, அதுக்கு ஸ்பெஷலாக ஸ்கில்டுன்றப்ப அவங்களுக்கான சேலரியும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எஸ்பெஷலி அவங்களுக்கு கொடுக்குற சேலரி வந்து நம்மளை மாதிரி சர்வீஸ்க்கு போகிற கஸ்டமர்கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க. ஸோ அதோட சர்வீஸ் காஸ்ட்டு வந்து 3x டைமாக இருக்கும். இப்போ i20யில் வந்துட்டு அதே 10 lakhs புது கார் வாங்கின i20யில் வந்து 10 to 15,000 தான், 15,000 தான். இந்த லக்ஸுரி காரை வந்து 18 lakhs காரை 10 லட்சத்துக்கு வாங்கியிருந்தோம்னா அதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து நியர்லி வந்து 40 to 50,000 ஆயிரும். அதோட ஸ்பேர் பார்ட்லாம் வந்து இங்கே ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. இப்போ செகண்டரி மார்க்கெட் ஏதாவது வந்துட்டு ஒரு லோவர் எண்டு காரில் இருந்து சில டைம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. லோக்கல் மெக்கானிக்கல்கிட்ட போனோம்னா திரும்ப எகெயின் அது ஃபால்ட் ஆகலாம். எகெயின் வந்து மைலேஜ், சில கார்லாம் வந்து நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்டைலுக்காக வேண்டி. ஆல்ரெடி ஓல்டு காரு மைலேஜ் வந்து 7 km தான் ஆவரேஜாக கொடுக்கும். ஸோ அதுலேயும் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ யூஸ்டு காரை லக்ஸுரி காரில் வாங்கினீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்கணும். அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ், ஏன்னா அதில் இருக்க ஃபியூச்சர் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சில டைம் 10 லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்து ஒரு 4 lakhs கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து ரெடியாக இருந்தால், இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அஃபோர்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். சப்போஸ் நீங்கள் லக்ஸுரி கார் பிடிச்சிருக்கு ஆனால் வந்து கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, சில செலிப்ரிட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து வாங்குங்க. இல்லை நல்ல சர்வீஸ் ரெக்கார்டை பார்த்து வாங்க. ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா, என்னென்னலாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். சில சர்வீஸ் ரெக்கார்டெலாம் வந்து ஒரு 17 பேஜ் 15 பேஜ் கூட இருக்கும். நீங்கள் தான் பொறுமையாக ரீட் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப ஓல்டு காரில் 10-15 வருஷம், சில இது வந்து 15 years ஓல்டு கார்லாம் இருக்கும். தெளிவாக வந்து சர்வீஸ் ரெக்கார்டை வந்து கவனமாக கவனித்து எந்தெந்த இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து செக் பண்ணி வாங்குங்க. தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கார் வாங்குங்க. சப்போஸ் வந்துட்டு லக்ஸுரி காராக இருந்தால் தெரிஞ்சவங்ககிட்ட சர்வீஸ் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணி வாங்கணும். இல்லைன்னா லோ பட்ஜெட் கார் வாங்க. லோ பட்ஜெட் கார், ஏன்னா மார்க்கெட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. லோ பட்ஜெட் கார் வாங்கலாம். லக்ஸுரி காரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதோட சர்வீஸ் காஸ்ட் ப்ளஸ் சர்வீஸும் ஈஸி இல்லை, ப்ளஸ் வந்துட்டு அதோட பேர் பார்ட்ஸு ஈஸியாக ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் யோசித்து வாங்குங்க. லோ பட்ஜெட் காரை யூஸ்டு காரில் வாங்க. இல்லை மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி காரை வாங்குங்க. நன்றி.